அனைவருக்கும் வணக்கம். வரண்டா ரேஸ்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2, குரூப் 2A, டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஎன்10 போன்ற தேர்வுகளில் முதல் முயற்சியில வெற்றி பெறணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுக்காகவே வரக்கூடிய மண்டே நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஆன்லைன்ல நீங்க படிச்சுக்கலாம், ஆஃப்லைன்லயும் படிச்சுக்கலாம். ஆன்லைன்ல நீங்க படிக்கணும் விருப்பப்படுறவங்க 7305092269 இந்த நம்பருக்கு கால் பண்ணி ரிசர்வ் பண்ணிக்கங்க. ஆஃப்லைன்ல நீங்க படிக்கணும் விருப்பப்படுறவங்க 7305092214 இந்த நம்பருக்கு கால் பண்ணி ரிசர்வ் பண்ணிக்கங்க. அக்ராஸ் தமிழ்நாடு நீங்க ஆஃப்லைன் படிக்கணும் அப்படின்னா 28 பிரான்ச் நமக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கு. இதுல எந்த பிரான்ச்சாலும் நியரஸ்ட் பிரான்ச்சை நீங்க ஜாயின் பண்ணி படிக்கலாம். நீங்க நியரஸ்ட் பிரான்ச்சை ஜாயின் பண்ணி படிக்கணும்னு விருப்பப்படுறீங்க, கோர்ஸை பத்தின டீடைல் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிந்த நம்பர், அதாவது 7305092214 இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு டீடைல்ஸ்லாம் சொல்லுவாங்க. ரைட். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டிஎன்பிஎஸ்சி மற்றும் டிஎன்10 போன்ற தேர்வுகள்ல எப்பொழுதுமே நமக்கு என்ன கேட்பாங்க, போர்கள்ல இருந்து ஒரு கேள்வி கேட்பாங்க. எதப்பா கேட்பாங்க? போர்கள். போர்கள்ல இருந்து ஒரு கேள்வி கேட்பாங்க. இந்த போர்கள்ல இருந்து கேட்கிற கேள்வி வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்போதுமே நமக்கு இருக்கு. அதுல இப்ப நம்ம பார்க்க போறது இந்த வீடியோல இடைக்கால இந்தியால முக்கியமான போர்கள், இம்பார்ட்டன்ட் பேட்டில் இன் மிடிவல் இந்தியா. சரியா? முக்கியமான போர்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பாக்குறீங்கன்னா நம்ம வரண்டா ரேஸ் யூடியூப் சேனலை, டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு விட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் பேட்டில் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பேட்டில் ஆஃப் ரோவர். ரோவர் போர் அப்பத்தி நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பேட்டில் வந்து பேட்டில் ஆஃப் ரோவர். ரோவர் போர் நம்ம பார்க்க போறோம். இது எந்த வருஷம் நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எந்த வருஷம் நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 712ல இந்த பேட்டில் ஆஃப் ரோவர் அப்படின்னு நடந்துச்சு. இது யாருக்கும் இடையே நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது முகமது பின் காசிமுக்கும் சிந்து பகுதி ஆட்சி பண்ண தாகீர் என்பவருக்கும் இடையில, முகமது பின் காசிமுக்கும் தாகீர் என்பவருக்கும் இடையில 712ல நடந்துச்சு. முகமது பின் காசிம் யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்தியாவின் மீது படையெடுத்த முதல் அரேபிய படையெடுப்பாளர். ஈரான்ல இருந்து இந்தியாவுக்கு வர்றாரு. இந்தியாவின் மீது படையெடுத்த முதல் முஸ்லீம் படையெடுப்பாளர் யாருன்னு யாருதான் அதுக்கு ஆன்சர்? முகமது பின் காசிம் தான் அதுக்கு ஆன்சர். சரி, இந்த முகமது பின் காசிமுக்கும் தாகீருக்கும் இடையில 712ல இந்த போர் நடந்துச்சு. இந்த போர்ல யார் வெற்றி பெறா அப்படின்னா முகமது பின் காசிம் வெற்றி பெறாரு. சிந்து பகுதி ஆட்சி பண்ண தாகீர் என்ற ஆட்சியாளர் இதுல தோத்துருந்தாரு. இதான் பேட்டில் ஆஃப் ரோவர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே. அடுத்த போர், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற போர் எந்த போர்னா பெசாவர் போர். இந்த பெசாவர் போர் எந்த வருஷம் நடந்துச்சு? பெசாவர் போர் 1001ல நடந்துச்சு. பேட்டில் ஆஃப் பெசாவர். இது யாருக்கும் இடையே நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கஜினி முகமதுக்கும் ஜெயபாலருக்கும் இடையில. கஜினி முகமது யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்தியாவின் மீது படையெடுத்த முதல் துருக்கிய படையெடுப்பாளர். இந்தியாவின் மீது படையெடுத்த முதல் துருக்கிய படையெடுப்பாளர் யாருன்னு கேட்டா கஜினி முகமது. 1000 இருந்து 1027 வரை கிட்டத்தட்ட ஒரு 17 முறை இந்தியால தொடர்ந்து படையெடுத்து இருப்பாரு கஜினி முகமது. ஒவ்வொரு முறையும் அதிகமான செல்வத்தை கொள்ளடிச்சு போயிருப்பாரு. அவர் கொள்ளடிச்சதுல ஒரு ஃபேமஸ் வந்து 1027ல கத்திவார் தீபகற்பத்துல உள்ள சோமநாதபுரத்துல கொள்ளடிச்சதுதான். இந்த கஜினி முகமதுடைய படையெடுப்பு 1001ல பெசாவர் போர் கஜினி முகமதுக்கும் ஜெயபாலனுக்கும் இடையே நடக்குது. இந்த போர்ல ஜெயபாலன் தோத்துறாரு, கஜினி முகமது வெற்றி பெறாங்க. பெசாவர் போர். அடுத்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வர அடுத்த போர் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் தரையின், முதலாவது தரையின் போர். முதலாவது தரையின் போர் 1191 நடக்குது. இது யாருக்கும் இடையே நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா முகமது கோரிக்கும் பிருத்திவிராஜ் சவுகானுக்கும் இடையில நடக்குது. முகமது கோரி வர்சஸ் பிருத்திவிராஜ் சவுகான். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த முகமது கோரி யாருன்னா, முகமது கோரி யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவின் மீது படையெடுத்த
இரண்டாவது துருக்கிய படையெடுப்பாளர் யாரு? முகமது கோரி. இந்தியாவின் மீது படையெடுத்த இரண்டாவது துருக்கிய மன்னன் முகமது கோரிக்கும் பிருத்திவிராஜ் சவுகானுக்கும் இடையில 1191ஆம் ஆண்டு இந்த முதலாம் தரையின் போருங்கிறது நடக்குது. இந்த முதலாம் தரையின் போர்ல இந்திய மன்னன் பிருத்திவிராஜ் சவுகான் வெற்றி பெறாரு, கோரி முகமது தோத்துறாரு. ஒரு இந்திய மன்னன் இந்த போர்ல வின் பண்றாரு. இதுதான் ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் தரையினுடைய முடிவை. சரியா? சரி, அடுத்து நம்ம பார்க்க போற போர் இரண்டாம் தரையின் போர், செகண்ட் பேட்டில் ஆஃப் தரையின். இந்த இரண்டாம் தரையின் போர் எந்த ஆண்டு நடக்குது? 1192ல இரண்டாம் தரையின் போர் நடக்குது. இது யாருக்கும் இடையே நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தா முகமது கோரிக்கும் பிருத்திவிராஜ் சவுகானுக்கும் இடையில இந்த இரண்டாம் தரையின் போர் நடக்குது. இந்த இரண்டாம் தரையின் போர்ல யார் வெற்றி பெறா? முகமது கோரி வெற்றி பெறாரு, பிருத்திவிராஜ் சவுகான் தோல்வி அடைஞ்சிடுறாரு. சரிங்களா? பிருத்திவிராஜ் சவுகான் தோல்வி, முகமது கோரி வெற்றி. முதல் பேட்டில்ல பிருத்திவிராஜ் சவுகான் வெற்றி, முகமது கோரி தோல்வி. ஃபர்ஸ்ட் பேட்டா தரையின்ல. செகண்ட் பேட்டில் அடுத்த ஆண்டே முகமது கோரி நம்ம முதலாம் தரையின் போர்ல என்னென்ன விஷயங்களை தவறு பண்ணோமோ அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணி அடுத்த ஆண்டே படையெடுத்து வராரு. அந்த போர்ல யார் வெற்றி பெறா? முகமது கோரி வெற்றி பெறாரு. இதான் இரண்டாம் தரையின் போருடைய முடிவே. ஓகேவா? ரைட். சோ இது நடைபெற்ற ஆண்டு 1192ஆம் ஆண்டு, செகண்ட் பேட்டில் ஆஃப் தரையின். அடுத்து நம்ம பார்க்க போறது பேட்டில் ஆஃப் சந்தவார், சந்தவார் போர். சோ சந்தவார் போர் 1194 நடக்குது. இந்த 1194 சந்தவார் போருங்கிறது நடக்குது. இது முகமது கோரிக்கும் ஜெயச்சந்திரனுக்கும் இடையில இந்த பேட்டில் ஆஃப் சந்தவார்ங்கிறது நடக்குது. இந்த பேட்டில் ஆஃப் சந்தவார்ல யார் வெற்றி பெறா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா முகமது கோரி வெற்றி பெறாரு, ஜெயச்சந்திரன் என்ன பண்றாரு? ஜெயச்சந்திரன் தோத்துறாரு. இந்த ஜெயச்சந்திரன் யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கன்னௌஜ் பகுதியை ஆட்சி பண்ண ரத்தோர்கள் மரபை சார்ந்தவர் ஜெயச்சந்திரன். இவர் இந்த போர்ல தோத்துறாரு, முகமது கோரி வெற்றி பெறாரு. இதான் சந்தவார் போர். இது நடைபெற்ற ஆண்டு 1194. சரிங்களா? ரைட். அடுத்த பேட்டில் பார்க்கலாமாப்பா? ரைட். சோ அடுத்த பேட்டில் முதலாம் பானிபட் போர். முதலாம் பானிபட் போர், ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட். இந்த முதலாம் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு எந்த ஆண்டு? 1526. இந்த முதலாம் பானிபட் போர் யாருக்கும் இடையே நடக்குது? இந்த முதலாம் பானிபட் போர் பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் இடையில நடக்குது. யாருக்கும் இடையே நடக்குது? பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் இடையில நடக்குது. சோ பாபர் இதுதான் இந்தியாவில் ஒரு ஃபர்ஸ்ட் போர், முதலாம் பானிபட் போர் தான். இந்த முதலாம் பானிபட் போர்ல பாபர் இதுக்கு முன்னால ஆட்சி பண்ண, இதுக்கு முன்னால யார் இந்தியா ரூல் பண்றா? டெல்லி சுல்தான்கள் இந்தியா ரூல் பண்றாங்க. யார் ரூல் பண்றாங்க? டெல்லி சுல்தான்கள் ரூல் பண்றாங்க. 1206 ஆரம்பிச்சு 1826 வரை ஒரு 320 வருஷம் சுல்தான்கள் ஆட்சி இந்தியா நடக்குது. 5 மரபு இந்தியா ஆட்சி பண்றாங்க. அடிமை, கில்ஜி, துக்ளக், சையது, லோடின்னு 5 மரபு ஆட்சி பண்றாங்க. இல்ல லோடி மரபுல கடைசி ஆட்சியாளர் இப்ராஹிம் லோடிக்கும் பாபருக்கும் இடையில 1526 நடைபெற்றதான் ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட். இந்த முதலாம் பானிபட் போர்ல பாபர் வெற்றி பெறாரு, இப்ராஹிம் லோடி தோத்துறாரு. இந்த போர்ல முதலாம் பானிபட் போர்ல பாபர் வெற்றி பெற்றுதான் இந்தியாவுல முகலாயர் ஆட்சியை அவர் ஸ்டார்ட் பண்றாரு. இந்தியாவில முகலாயர் ஆட்சிக்கு அப்புறம் தான் என்ன ஆகுது? ஸ்டார்டே ஆகுது. சோ நான் தான் இந்துஸ்தானத்தின் பேரரசர் அப்படின்னு பாபர் அனௌன்ஸ் பண்றாரு. இதான் ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட். இந்த ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட்டோட சிறப்பம்சமே என்னன்னா பாபரை விட இப்ராஹிம் லோடி அதிகமான படைகள் வச்சிருப்பாங்க. அவ இப்ராஹிம் லோடி அதிகமான படைகள் வச்சிருந்தாலும் பாபர் தான் இந்த போர்ல வெற்றி பெறாரு. காரணம் என்ன? பாபர் இதுல பீரங்கி படையை அறிமுகப்படுத்துறார். இந்தியாவுல முதலாக பீரங்கி படை எந்த போர்ல அறிமுகப்படுத்தப்படுதுன்னு கேட்டா முதலாம் பானிபட் போர்ல. இது 1926 நடக்குது. சரியா? சோ அடுத்த போர் பேட்டில் ஆஃப் கான்வா, கான்வா போர். அடுத்த போர், இந்த கான்வா போர் அடுத்த ஆண்டு நடக்குது 1927 பேட்டில் ஆஃப் கான்வா. இது யாருக்கும் இடையே நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தா பாபருக்கும் ராணா சங்காவுக்கும் இடையே நடக்குது. பாபர் வாசஸ் ராணா சங்கா. சோ இந்த போர்லயுமே யார் வெற்றி பெறா? இந்த போர்லயுமே பாபர் வெற்றி பெறாரு, ராணா சங்கா தோத்துறாரு. இப்ப தொடர்ந்து பாபர் வெற்றி தான், முகலாய பேரரசை விரிவுபடுத்தியே வர்றாரு.
சோ இதுக்கு அடுத்த போர் பார்த்தோம் அப்படின்னா சந்தேரி போர், பேட்டில் ஆஃப் சந்தேரி. சோ இது 1728 இந்த போர் நடக்குது. இது யாருக்கும் யாருக்குமே நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தா பாபருக்கும் மேதிரா என்ற மன்னனுக்குமே நடக்குது. சோ இந்த போர்ல பாபர் வெற்றி பெறாரு, மேதிர் ராய் தோத்துறாரு. அவர் தொடர்ந்து பாருங்க, பாபர் பானிபட் போர்லயும் வெற்றி, கான்வா போர்லயும் வெற்றி, சந்தேரி போர்லயும் வெற்றி, அதுக்கு அடுத்து பேட்டில் ஆஃப் காக்ரா, காக்ரா போர் இது 1729 நடக்குது. இந்த காக்ரா போரில் யாருக்கும் யாருக்கும் இடையே நடக்குதுன்னா பாபருக்கும் முகமது லோடிக்கும் இடையே நடக்குது. இந்த முகமது லோடிங்கிறது யாருப்பா? இந்த முகமது லோடிங்கிறது யாருன்னா இப்ராஹிம் லோடியுடைய சகோதரர். இந்த போர்லயும் யார் வெற்றி பெறா? இந்த போர்லயுமே பாபர் வெற்றி பெறாரு, முகமது லோடி தோத்துறாரு. அப்ப தொடர்ந்து 4 ஆண்டுகள் வெவ்வேறு போரு, வெவ்வேறு அரசர்கள் எல்லாரையுமே பாபர் வீழ்த்துறாரு. ஓகேவா, ரைட். சோ பாத்தீங்க அப்படின்னா இவர் ஒரு ஆற்றல் மிக்க அரசரா பாபர் இருப்பார். இந்த போர்லாம் மிக முக்கியமா நம்ம படிச்சுக்கணும். கண்டிப்பா இது ரிப்பீட்டடாக டிஎன்பிஎஸ்சி தேர்வா இருந்தாலும் சரி, டெட் எக்ஸாம் சரி, ரிப்பீட்டா அகைன்ஸ் அண்ட் அகைன் நம்ம கேட்பாங்க. ரைட். அடுத்து நம்ம பார்க்க போற போர் சௌசா போர். இந்த சௌசா போர் எந்த ஆண்டு நடைபெற்றுச்சு அப்படின்னு நம்ம பார்த்தா பேட்டில் ஆஃப் சௌசா 1839 சௌசா போர் நடந்துச்சு. இது யாருக்கும் யாருக்கும் இடையே நடந்துச்சு? உமாயூனுக்கும் ஷெர்ஷா சூரிக்கும் இடையே நடந்துச்சு. உமாயூனுக்கும் ஷெர்ஷா சூரிக்கும் இடையே நடந்துச்சு. சோ இந்த போர்ல யார் வெற்றி பெறா அப்படின்னா ஷெர்ஷா சூரி வெற்றி பெறாரு, உமாயூன் தோத்துறாரு. உமாயூன் முகலாயர்கள்ல மிகப்பெரிய மன்னன். ஆனா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முகலாயர்கள்ல மிகப்பெரிய மன்னன் உமாயூன். ஆனா இந்த போர்ல இந்த உமாயூன் என்ன ஆகிறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தோத்துறாரு. காரணம், உமாயூன் தன்னுடைய படையை பெருக்கவே இல்லை. அவர் தொடக்கத்துல ஆட்சி பண்ணல வந்து அவருக்கு படைக்கு முக்கியத்துவம் தரவே இல்லை. அவர் எதுக்கு முக்கியத்துவம் தர்றாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவர் தீன்பானான்னு ஒரு பில்டிங், தீன்பானா அப்படின்ற பில்டிங் கட்டுறதுலயே அவர் முக்கியத்துவமா இருக்காரு. ஆனா மற்ற அரசர்கள் எல்லாருமே தங்களுடைய கோட்டைகளை ஃபுல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்க டயத்துல சோ இவர் வந்து தீன்பானான் பில்டிங் மட்டும்தான் கட்டிட்டு இருக்காரு. சோ அதனால எதிர்பாராத விதமா சூட் டைனாஸ்டியை ரூல் பண்ண ஷெர்ஷா சூர் போர் தாக்குதல் நடத்தி இந்த சௌசா போர்ல அதிகமான முகலாய வீரர்கள் இறந்துருவாங்க. சோ இந்த போருடைய முடிவு டெல்லியை தவிர மற்ற எல்லா பிளேஸுமே ஷெர்ஷா கேப்சர் பண்ணிடுவார். இதான் பேட்டில் ஆஃப் சௌசா நம்ம சொல்றோம். இது நடைபெற்ற ஆண்டு 1839 நடக்கும். ரொம்ப முக்கியமான போர், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, ரைட். அடுத்த போர் என்ன அப்படின்னா கன்னோஜ் போர். அடுத்த போர் என்ன போர்? கன்னோஜ் போர், பேட்டில் ஆஃப் கன்னோஜ். இது நடைபெற்ற ஆண்டு 1540 கன்னோஜ் போர். இந்த கன்னோஜ் போருக்கு இன்னொரு பேர் பில்கிராம். கன்னோஜ் போருக்கு இன்னொரு பேர் என்ன பேர்? பில்கிராம் போர். 1840 நடக்கும். இது யாருக்கும் யாருக்குமே நடக்குது? உமாயூனுக்கும் ஷெர்ஷா சூரிக்கும் நடக்குது. இதுல யாரு வெற்றி பெறா? இந்த பேட்டில் ஆஃப் கன்னோஜ்ல இதுல உமாயூன் தோத்துறாரு, ஷெர்ஷா சூரி வெற்றி பெற்றுறாரு. ஷெர்ஷா வெற்றி. அப்ப கொஞ்ச நஞ்சம் இருந்த எல்லா பகுதியுமே ஷெர்ஷா கேப்சர் பண்ணிடுவார். இருந்த கொஞ்ச பிளேஸ்மே ஷெர்ஷா கேப்சர் பண்ணிடுவார். அப்புறம் இந்த பேட்டில் முடிஞ்சதுக்கு அப்புறம் உமாயூன் டெல்லியை விட்டே வெளியே போறார். ஏன்னா பகுதியில் இல்ல, டெல்லி விட்டே வெளியேறாரு. சரி, இதான் நம்ம என்ன சொல்றோம்? கன்னோஜ் போர் அப்படின்னு நம்ம சொல்றோம், அல்லது இன்னொரு பேர் பில்கிராம் போர் நம்ம சொல்றோம். பில்கிராம் போர் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிர்ஹிந்த போர். சிர்ஹிந்த், பேட்டில் ஆஃப் சிர்ஹிந்த். பேட்டில் ஆஃப் சிர்ஹிந்த். சோ பேட்டில் ஆஃப் சிர்ஹிந்த் வந்து யாருக்கும் யாருக்கும் நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1555 சிர்ஹிந்த் போர், பேட்டில் ஆஃப் சிர்ஹிந்த். உமாயூனுக்கும் சிக்கந்தர் ஷாஷூரிக்கும் இடையில இந்த சிர்ஹிந்த் போர் நடந்துச்சு. சோ இந்த போர்ல யார் வெற்றி பெறா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா
இந்த போர்ல யார் வெற்றி பெறா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பேட்டில் ஆஃப் சிரிகின், சிரிகின் போர். உமாயின் இந்த போர்ல வெற்றி பெறாரு. இந்த போர்ல யார் தோத்துறா அப்படின்னா சிக்கந்தர் ஷா சூரி தோத்துறாரு. சிக்கந்தர் ஷா சூரி தோல்வி, உமாயின் வெற்றி. சிரிகின் போர் 1755ல. இந்த போர் எதற்காக அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஷெர்ஷாவுக்கு அப்புறம் சூர் டைனாசிட்டியில ரூல் பண்ண எல்லாருமே, ஷெர்ஷாவுக்கு அப்புறம் சூர் டைனாசிட்டியில ரூல் பண்ண எல்லாருமே ஒரு திறமையற்றவரா இருக்கிறாங்க. அப்படி திறமையற்றவரா இருக்கிறதுனால இந்த டைமை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்ட உமாயூன் சிக்கந்தர் ஷா சூரியை வீழ்த்திட்டு 1755ல சிரிகின் போர், பேட்டில் ஆஃப் சிரிகின், இந்த சிரிகின் போர்ல சிக்கந்தர் ஷா சூரியை வீழ்த்திட்டு திரும்ப டெல்லியை கேப்சர் பண்ணி மன்னராகிறாரு 1755ல. இதான் பேட்டில் ஆஃப் சிரிகின் நம்ம சொல்றோம். ஓகேவா, ரைட். அடுத்து செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட், இரண்டாவது பானிபட் போர். செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் எப்ப நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தா 1856ல இரண்டாவது பானிபட் போர் நடக்குது. இந்த இரண்டாம் பானிபட் போர் யாருக்கும் இடையே நடக்குது? இரண்டாம் பானிபட் போர் அக்பருக்கும் ஹெமு என்பவருக்கும் மேல நடக்குது. இந்த இரண்டாம் பானிபட் போர்ல யார் வெற்றி பெறா? அக்பர் வெற்றி பெறாரு, ஹெமு தோத்துறாரு. சோ இதுல இடைக்காலத்துல ஆட்சி பண்ண தேசிய அரசர் அப்படின்னு யார சொல்லுவோம்? அக்பரை சொல்லுவோம். ஏன்னா அவ்வளவு பகுதியில இந்தியா ரூல் பண்ணாரு அக்பர். அப்போ இந்த இரண்டாவது பானிபட் போர் யார் வெற்றி? அக்பர் வெற்றி, ஹெமு தோல்வி. சரியா, ரைட். அதுக்கு அடுத்த போர் பார்க்கலாமா? அதுக்கு அடுத்த போர் தலைக்கோட்டை போர். சரியா, அல்லது தங்கடி போர், ரக்ஷா தங்கடி போர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பேட்டில் ஆஃப் தலைக்கோட்டை. தலைக்கோட்டை போர் 1765ஆம் ஆண்டு நடைபெற்றுச்சு. இந்த தலைக்கோட்டை போரை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா இதுதான் என்ன நம்ம சொல்லுவோம் அப்படின்னா தலைக்கோட்டை போரை பொறுத்தவரை விஜயநகர பேரரசுடைய தலை விதியை நிர்ணயித்த போர்னு சொல்லலாம். விஜயநகர பேரரசுடைய தலை விதியை நிர்ணயித்த போர். ஏன் அப்படின்னு கேட்டா தலைக்கோட்டை போர்ல விஜயநகர பேரரசு வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் படிப்படியாக அவங்க வீழ்ச்சி அடைஞ்சிருவாங்க. அப்ப தலைக்கோட்டை போர் யாருக்கும் நடக்குது? விஜயநகர பேரரசுல சங்கம, சாளுவ, துளுவ மற்றும் ஆரவிடு மரபு ஆட்சி பண்றாங்க. கடைசி ஆரவிடு மரபுல ஆட்சி பண்ண ராமராயருக்கும் தக்கான சுல்தான்களுக்கும் இடையே நடக்கிற இந்த போர்ல ராமராயர் தோத்துறாரு, தக்கான சுல்தான்கள் வெற்றி பெறாங்க. அப்ப இந்த போருக்கு பின்னால படிப்படியாக விஜயநகர பேரரசு வீழ்ச்சி அடைஞ்சிருந்தாங்க. சரியா, பேட்டில் ஆஃப் தலைக்கோட்டை அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்த போர் ஹால்திகாட்டி போர், பேட்டில் ஆஃப் ஹால்திகாட்டி. சோ ஹால்திகாட்டி போர் 1876 நடக்குது இந்த போர். சோ இந்த ஹால்திகாட்டி போர் யாருக்கும் இடையே நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தா மேவார் மன்னன் மகாராஜா பிரதாப்புக்கும் அக்பருக்கும் இடையில இந்த ஹால்திகாட்டி போர் நடக்குது. இதுல யார் வெற்றி பெறா அப்படின்னா அக்பர் வெற்றி பெறாரு. ராணா பிரதாப் இதுல பாத்தீங்க அப்படின்னா தோத்துடுறாரு. இந்த போர் ரொம்ப முக்கியமான போர். ஹால்திகாட்டி போர் முகலாயர்களுக்கு ரொம்ப முக்கியமான போர், குறிப்பா அக்பருக்கு ரொம்ப முக்கியமான போர். இது நடைபெற்ற ஆண்டு 1876. நெக்ஸ்ட் அடுத்து பேட்டில் ஆஃப் சமூகர். பேட்டில் ஆஃப் சமூகர் நடைபெற்ற ஆண்டு 1658. இது அவுரங்கசீப்புக்கும் தாராசுகாக்கும் இடையில நடக்குது. இந்த அவுரங்கசீப்புக்கும் தாராசுகாக்கும் இடையில நடக்குது இந்த பேட்டில் ஆஃப் சமூகர் அப்படிங்கிற ஒண்ணு. பாத்தீங்க அப்படின்னா இது எதுக்காகனா வாரிசுரிமை போர். அதாவது ஷாஜகானுடைய பசங்க இவங்கெல்லாம். ஷாஜகானுக்கு அப்புறம் யாரு மன்னனா வர்றதுன்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு வாரிசுரிமை போரின் காரணமா நடைபெற்றதான் பேட்டில் ஆஃப் சமூகர். இதுல யார் வெற்றி பெறா அப்படின்னா இதுல அவுரங்கசீப் வெற்றி பெறாரு, தாராசுகோ தோல்வி அடைஞ்சிருக்காரு. இதான் சமூகர் போர் 1858. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க பிரதாப்கர் போர், பேட்டில் ஆஃப் பிரதாப்கர். இது 1659 பிரதாப்கர் போர் நடக்குது. இது யாருக்கும் இடையிலனா சிவாஜிக்கும் அப்சல் கானுக்கும் இடையில இந்த பேட்டில் ஆஃப் பிரதாப்கர் நடக்குது. இதுல யார் வெற்றி பெறா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிவாஜி வெற்றி பெறாரு, அப்சல் கான் தோத்துறாரு. சிவாஜி இந்த டைம்ல மராத்தாஸ்ல மிகப்பெரிய தலைவரா இருப்பாரு. சோ அவர் தான் இந்த பிரதாப்கர் போர்ல வெற்றி பெறாரு. பிரதாப்கர் போர் 1659 நடக்குது. அடுத்து நம்ம பார்க்க போறது தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட், மூன்றாம் பானிபட் போர்.
இந்த மூன்றாம் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு 1761. இது யாருக்கும் இடையே நடக்குது அப்படின்னா அகமது ஷா அப்தலிக்கும் மராத்தியர்கள்ல கடைசி சதாசிவராயருக்கும் இடையில இந்த போர் நடக்குது. இதுல அகமது ஷா அப்தலி வெற்றி பெறாரு, மராத்தியர்கள் தோத்துடுறாங்க. இந்த மூன்றாம் பானிபட் போர் 1761 பின்னால மராத்தியர்கள் தங்களோட படிப்படியாக தன்னுடைய ஆட்சியை இழக்கிறாங்க. சோ இவ்வளவுதான் இடைக்காலத்துல இந்தியாவுல முக்கியமான போர்கள் இவ்வளவுதான். இப்போ நீங்க நெக்ஸ்ட் எப்படி போர்கள்லாம் படிக்கணும்னா, போர்கள் இருந்து எப்படி கேள்வி கேட்பான், ஒரு 3 டைப்ல கேள்விகள் வரும். எப்படியெல்லாம் அப்படின்னு பார்த்தா, 1 போர் நடைபெற்ற ஆண்டு படிச்சுக்கணும், போர் நடைபெற்ற ஆண்டு. 2வது போர்ல ஏதாவது உடன்படிக்கை இருந்தா அந்த உடன்படிக்கை படிச்சுக்கணும், உடன்படிக்கை 2வது. 3வது போர் யாருக்கும் நடைபெற்றுச்சு, யார் வெற்றி பெற்றா, இதை படிச்சுக்கணும். இது 3 மட்டும்தான். இன்கேஸ் 4வது அப்ப யாராச்சும் கவர்னர் ஜெனரலாக அல்லது அப்ப யாரு இந்தியாவில வைசிராயராக இருந்தாங்கன்னா அதையும் சேர்த்து படிச்சுக்கணும். இப்படித்தான் போர்கள் இருந்து நமக்கு நினைச்சுவாங்க கேள்விகள் கேட்பாங்கப்பா. போர்கள் இருந்து கேள்வி கேட்டா இந்த 4 ஆஸ்பெக்டை மட்டும் படிச்சா மட்டும் போதும். போர் நடைபெற்ற ஆண்டு, உடன்படிக்கை, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா யாருக்கு என்ன நடந்துச்சு, அப்ப யார் கவர்னர் ஜெனரல், யார் இந்தியாவில் வைசிராய், இந்த மாதிரிதான் நம்ம கேள்விகள் கேட்பாங்க. சோ இந்த ஆஸ்பெக்ட்ல படிச்சுக்கங்க. ஓகேவா? இதுதான் இடைக்காலத்தை இந்தியா ஆட்சி பண்ண முக்கியமான போர்கள் இதுதான், இதை படிச்சுக்கங்க. ஓகேவா? சோ நம்ம வளர்ந்த ரேஸ்ல முதல் முயற்சியிலேயே டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளை நீங்க வெற்றி பெறணுமா, வீட்டுல படிக்க டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு, நான் ஃப்ரீயா படிக்கணும் அப்படி விருப்பப்படுறவங்களுக்காக ஹாஸ்டல் வசதி கூடிய ஒரு விடுதி வசதியை நம்ம சேலம் பிரான்ச் ஏற்படுத்தி தர்றாங்க. சோ நீங்க இந்த பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க ஸ்கிரீன்ல தெரியுது இந்த நம்பர் 8925529270 இந்த நம்பருக்கு கால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க. வரக்கூடிய நியூ பேட்ச் கமிங் மண்டே ஸ்டார்ட் ஆகுது. சோ இந்த வீடியோல அப்ப முழுக்க நம்ம என்ன படிச்சோம்ப்பா, இடைக்கால இந்தியாவில் முக்கியமான போர்கள் பத்தி நம்ம பார்த்தோம். சோ இந்த போர்கள் ஃபுல்லா பார்த்து வச்சிங்க, கண்டிப்பா எக்ஸாம்ல 1 அல்லது 2 கேள்வி நினைச்சுவாங்க கேட்பாங்க. அடுத்த வீடியோல நம்ம நினைச்சலாம் பார்க்கலாம். தேங்க்யூ.